ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லவ் ஹஸ் ஃபயர் ஒர்க் ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல்ல சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம குயிக்கா வீடியோக்குள்ள போலாமா? போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப லாராவுடைய பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நான் ஒரு இன்வெஸ்டர் பார்க்கறதுக்காக போனேன். அப்ப வந்துட்டு அவரு பார்க்கறதுக்கு அப்படியே அச்சசல் ஹீரோ மாதிரி இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்டயும் லாரா கிட்டயும். ஆனா அவங்க ரெண்டு பேருமே அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டோட அம்மா வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குமா, என் பையனை நீ டேட் பண்றதுல வந்துட்டு எனக்கு எந்த தாட்சியபணியும் இல்ல. பட் ஆனா நீ நிறைய எடுபடி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, இதை விட்டுருமான்னு சொல்ல. ஆனா அவ கிளியரா சொல்லிடுறா, ஆன்ட்டி இதெல்லாம் நான் என் சந்தோஷத்துக்காக பண்றேன், மத்தவங்களுக்காக பண்ணல. மத்தவங்களுக்காக பண்ணா அது நடிக்கிறது மாதிரி இருக்கும். அதனால என்னுடைய வேலையெல்லாம் நான் விட மாட்டேன். உங்க உங்க பையன் கூட நான் ஒரு ஃப்ரெண்டா இதுக்கப்புறம் இருந்துக்கிறேன், அதை உங்க பையன்கிட்டே நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ எக்ஸாம்பிள் இருக்கு. ஹீரோ சமைச்சு கொடுன்னு சொல்ல, ஹீரோயின் என்னால முடியாது நான் டயட்ல இருக்கேன், நீயே போய் சமைச்சுக்கோன்னு சொல்ல ஹீரோ உடனே. ஸோ ஹீரோயின் படிக்கிற வந்துட்டு எக்ஸாமுக்கு கொஷின் பேப்பர்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி ஹீரோயினுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுன்னு சொல்ல ஹீரோயினுமே சமைக்கிறதுக்காக போயிட்டுறாங்க. எப்போ பாரு சோறு 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 தானான்ட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய எக்ஸ் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு நீ வரியா அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ஏதோ ஒர்க் இருக்கு போல இருக்கு. இல்ல நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டோட பையன் வந்துட்டு உன்னை டேட் பண்ணணும்னு நினைக்கிறான், நீ டேட்டுக்கு போயிட்டு வந்துருமான்னு சொல்ல ஹீரோயினும் அவங்க அப்பா சொல்றாங்களே வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ இவனோட அம்மா பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க போயிட்டு வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட பேசினாங்க இல்லையா, எப்படியும் தன்னோட பையன் கிட்ட நம்ம ஃப்ரெண்டா இதுக்கப்புறம் இருக்கலாம்னு சொன்னா பையன் வந்து நம்ம மேல கோவப்படுவானேன்னு சொல்லிட்டு நீ ஹாஸ்டலுக்கு போடான்னு சொல்லிட்டு அவனை ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அவனுடைய கீஸ்ல இருந்து வீட்டு கீயை மட்டும் எடுத்துடுறாங்க. ஏன்னா எப்படியும் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்தா வீட்டுக்கு வந்து சண்டை போடுவான், அதனால அவனோட கீயை எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா எடுத்து வச்சுக்க இவன் டோமுக்கு போற வழியில ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்க்க இவளுமே வந்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொன்ன விஷயத்த வந்துட்டு சொல்ல அவனுக்கு செம கோவம் வருது. உடனே அவன் வீட்டுக்கும் போறான். போயிட்டு கதவை தட்ட வீட்டில் அம்மா அப்பா திறக்கவே மாட்டேன்றாங்க. வீட்டுக்கு இவன் வச்சிருப்பான் இல்லையா, அதை வந்துட்டு தேடி பார்க்க ஆனா அவங்க தான் ஆல்ரெடி அந்த கீ எடுத்துட்டாங்களே. இவன் வெளியே இருந்தே சத்தம் போட்டுட்டு கிளம்பிடுறான். உள்ள அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஆஃபீஸ் முடிஞ்ச கையோட அந்த டேட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு குட்டியா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. மேலே ஒரு ஓவர் வந்துட்டு கோட் போட ஹீரோ கேட்குறான், என்னது இது போலார் பியர் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதுவுமே சொல்லாம ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி இருக்கேன்னு சொல்ல ஆஃபீஸ்க்கு இப்படி ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்ல இப்போ ஆஃபீஸ்க்கு போன உடனே ஹீரோயின் ஓவருக்கு வந்துட்டு சைஸ் கோட்டை வந்துட்டு கழட்டுறாங்க பாருங்க, குட்டியா இருக்கு ட்ரெஸ். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஆஃபீஸர்னு கூட பார்க்காம ஓவர் சைஸ் கோட்டை ஹீரோயினுக்கு போட்டு விட்டு இந்த கோட்டை கழட்டாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆஃபீஸர்னு கூட பார்க்கறது இல்ல. இப்போ ஆஃபீஸில் அந்த எக்ஸுக்காரன் வர ஹீரோவும் அந்த எக்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறாங்க. நடுவில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை காஃபி சாப்பிட கூட்டு போயிடுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் ஆல்ரெடி சண்டை ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் இந்த யதார்த்தமாக இன்ஸ்டாகிராமில் பார்க்க அந்த புது பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஹீரோ கூட ரீல்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி இந்த பொண்ணு தான் ஹீரோவுடைய லவ்வர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பொசிட்டிவாகவும் இருக்கு. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸ் முடிஞ்ச கையோட அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் என்னோட ஓல்டு ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஹீரோ ஒட்டு கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஓல்டு ஃப்ரெண்டா யாரு எதுக்கு போற அப்படின்னு கேட்க ஹீரோயின் வந்துட்டு ஒட்டு கேட்டியா பாடி சோடா நான் வந்துட்டு ஒரு டேட்டுக்கு போறேன்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. நானும் வரேன், ஏன்னா நீ உனக்கே இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்கு, ஸோ அதனால நான் அந்த பையனை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன், அவன் உனக்கு தகுதியானவனா இல்லையான்றதை நான் உனக்கு சொல்றேன்னு சொல்ல வேற வழியே இல்லாமல் ஹீரோயினும் ஹீரோவை கூட்டிட்டு போவ. ஹீரோ வேற டேபிள்ல உட்காந்துருக்கான், ஒரு பொண்ணுடைய மறைவுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அந்த டேட்டுக்கு வந்தவன் ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா கல்யாணத்தை பற்றி பேசணுன்றதுக்காக ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கான். பத்தாவதுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து நைட் ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக ஹீரோயினை வந்துட்டு ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு கூப்பிடுறான். இது ஹீரோயினுக்கு பிடிக்காம எந்திரிச்சு போவ. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுக்க இதை பார்த்து நம்ம ஹீரோ கம்முன்னு இருப்பானா, வந்து பொழிச்சுன்னு அவனோட வாய் மேலே ஒன்று வைக்க ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ அவ உனக்கு செட் ஆக மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ வெளியே வந்துடுறான். ஹீரோயின் சிரிக்கிறாங்க, யார் எங்கிட்ட
கிட்ட பிரச்சனை பண்ணாலும் வாய் மேல ஒண்ணு குடுப்பியா என்ன? அப்படின்னு சொல்ல, இல்ல அவன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான். உங்க அப்பா கிட்ட சொல்லிடு ஓகேவா? அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த புது பொண்ணு இருக்கா இல்லையா? அவ நம்ம ஹீரோ பக்கத்துக்கா நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் டக்குன்னு ஜெலஸ்ல வந்துட்டு எனக்கு வொர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, "நீ ஹீரோயின் கூட தான் தங்கியிருக்கியா? அதுவும் இல்லாம நீ வந்துட்டு அன்னைக்கு ஹீரோயின் கூட வந்துட்டு கிளம்பி போன. உனக்கு தான் குடிக்கிற பொண்ணுங்கள புடிக்காது இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ ஹீரோயின் கூட பழகுறன்னு?" கேட்க, ஹீரோ அதெல்லாம் உன் வேலை கிடையாது. நீ எதுக்கு தேவையில்லாம என்ன வச்சு ரீல்ஸ் போட்டு வச்சிருக்க? முதல்ல இந்த வீடியோவ டெலீட் பண்ணு. என் விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அமைதியா போயிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் பொசசிவ்ல பொங்கிட்டு இருக்காங்க. "என்னப்பா உன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டியான்னு?" சொல்ல, ஹீரோ அது என்னோட கேர்ள் ஃபிரெண்டே கிடையாது. தேவையில்லாம பேசாத. என்ன பொசசிவ் ஆவுறியான்னு கேட்க, ஹீரோயின் பொசசிவா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு ரூம்ல வந்து அவங்க டெடி கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பொசசிவ் ஆவுறது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. அவனுமே ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இந்த சீன் கட் ஆவுது. இன்னொரு பக்கம் அந்த எக்ஸ் உடைய அம்மா ஆப்பரேஷன்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லபடியா இருக்காங்க. ஹீரோயின பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுமே வந்துட்டு சரி, சரி கூட்டிட்டு வரேன்றாங்க. ஏன்னா இவன் பிரேக்கப் ஆன விஷயத்த சொல்லல. ஏதோ சும்மா அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை போயிட்டு இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய அப்பா இருக்கார் இல்லையா? அவரு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சாரி கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாரி அவன் நடந்துப்பான்னு எனக்கு தெரியாதும்மா அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு ஹீரோவ பத்தி கேட்கறாங்க. யாரும்மா அது? அந்த பையனே வாய உடைச்சிட்டானாமே உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, ஹீரோ வேணும்னே வந்து பேபி பேபின்னு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான். அத ஹீரோயினோட அப்பா கேட்டு, இந்த மாரி ஹீரோ உன் கூட தான் இருக்கானா? அப்படின்னு கேட்க ஹீரோயின் கால கட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஹீரோயினுக்கு கால் வருது பாருங்க. அப்பா தான் நினைச்சு ஹீரோயின் பார்க்க, ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் எங்க அம்மா உங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க. உண்மை இந்த மாரி வந்துட்டு போ முடியுமான்னு கேட்க, ஹீரோயின் ஐயோ! அவங்க அம்மாவ போய் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு முதல்ல காசு தரணும்ல. காசுக்கு ஏதாவது வழி வேணுமேன்னு சொல்ல, ஹீரோ உனக்கு தெரிஞ்ச யார்ட்டயாவது கேளுன்னு சொல்ல, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சீனியர் ஒருத்தவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி குடுத்துருப்பாங்க. இப்ப அவன்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கான காசு கேட்க அவன் பிளாக் பண்ணிடுறான். ஹீரோ உடனே அவனோட ஆஃபீஸ்க்கே போய் பாருன்னு சொல்ல, ஹீரோயினுமே அந்த சீனியரை பார்க்கறதுக்கு அந்த சீனியரோட ஆஃபீஸ்க்கு போவ. ஸோ அப்ப அந்த சீனியர் என்ன பண்றான், உன்னோட ப்ராஜெக்ட் வந்துட்டு செல்லுபடி ஆகல. நான் அந்த ப்ராஜெக்ட்ட யூஸே பண்ணலன்னு சொல்ல, ஹீரோயின் அப்ப அந்த ப்ராஜெக்ட்டையாவது ரிட்டர்ன் குடுறான்னு கேட்க, ஆனா அவன் பொய் சொல்றான். அந்த ப்ராஜெக்ட்ட வச்சு இவன் நெறைய சம்பாரிச்சுட்டான் போல இருக்கு. அந்த நேரம் பார்த்து இவனுக்கு வந்துட்டு இவனுடைய சேர்மன் கிட்ட இருந்து கால் வருது. சேர்மன் இவனை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட்ட வாங்கினா காசு குடுக்க தெரியாதான்னு. உடனே இவன் வந்து ஹீரோயின திட்டுறான். என்னோட பாஸையே கையில போட்டுட்டு வந்துட்டு நீ என்ன திட்டுறியான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. ஆக்சுவலி இந்த ஹெல்ப்ப பண்ணது நம்ம ஹீரோ தான். ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சீனியரோடைய சேர்மனும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ப்ராஜெக்ட்டுக்கான காசுமே கிடைச்சிடுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் பின்னாடியே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் வந்து, "இங்க பாரு எங்க அம்மாவுக்கு தான் நீ செய்யற வேலை பிடிக்காது. ஆனா எனக்கெல்லாம் ஒண்ணும் அப்படி கிடையாது. ஓகேவா? இப்ப நான் தனியா வந்துட்டு வாழ்றேன். தனியா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ எந்த வொர்க்குக்கு போனாலும் ப்ளீஸ் இந்த மாரிலாம் சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டாலாம் பார்க்காத என்னன்னு சொல்லிட்டு சொல்ல, இவளுக்குமே ஒரு மாரி ஹேப்பியா தான் இருக்கு. இவளுமே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அந்த எக்ஸ் உடைய அம்மாவ பார்க்கறதுக்கா போறாங்க. அவங்க தன்னோட பையன் கூட மறுபடியும் பேட்சப் ஆவறத பத்தி பேச, ஹீரோயின் அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டு வந்துடுறாங்க. உங்க பையனுக்கு எனக்கும் செட் ஆவாது. நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு, வெளிய வந்து அந்த எக்ஸுக்கு கொஞ்சம் காசையும் குடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, கரெக்ட்டா அந்த புது கேர்ள் ஃபிரெண்ட் வந்துருவாள சேர்மனுடைய பொண்ணு. அவ நம்ம ஹீரோயின பார்த்து முறைக்க, இப்போ உடனே அவ பாய் ஃபிரெண்ட பார்த்து செம முறைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. ஹீரோ உடனே தேங்க்ஸ்லாம் வேணாம். நல்லதா ஏதாவது பிரியாணி சமைச்சு தரியா? அப்படின்னு கேட்க, எனி டைம் சோறு சோறு தானாடா, எப்ப பாரு என்னடா சோறுன்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணு சேர்மனுடைய பொண்ணு வந்துட்டு திட்டிட்டு இருக்கா. அவ வரான்றதை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு சொல்ல, நான் என்ன பண்றது, நீ தான் எப்ப பாரு வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலை பின்னாடியே சுத்திட்டு இருக்க. இந்த மாதிரி உனக்கு ஃபேமிலி எல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. என்னோட ஃபேமிலி உன் ஃபேமிலி மாதிரி இல்லையான்னு சொல்ல, உடனே நான் என்ன வெட்டியாவா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு கோவம் வந்துடுது. காரை விட்டு கீழே இறங்கிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய வந்துட்டு கம்பெனியை பத்தி ஆன்லைன்ல காசிப் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட்ட போயிட்டு சொல்லான்னு பார்க்க, ஹீரோ குளிச்சிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ கதவை திறக்க, ஹீரோயின் போயிட்டு கதவு கிட்டே சாஞ்சு நின்னுட்டு இருக்கு. ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட இந்த டவல் கீழே விழுந்துடுது. ஷேம் ஷேம் பப்பி ஷேமா ஹீரோயின் ஹீரோவை பார்த்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல மீட்டிங் நடக்குது. ஹீரோயினும் கிளம்புறாங்க, ஹீரோவும் கிளம்புறாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க ஒரு மாதிரியா இருக்கு. ஹீரோயின் நான்லாம் பெருசா ஒண்ணும் பார்க்கலன்னு சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ண ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. மீட்டிங்ல வந்துட்டு அந்த சேர்மனுடைய பொண்ணு எல்லாரையும் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே இந்த இஷ்யூ எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு, அத முதல்ல பார்ப்போம். என்ட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல வர, ஆனா அந்த சேர்மனுடைய பொண்ணு ஹீரோயின் போயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய அம்மாவ பார்த்ததுனால திட்டி ஹீரோயின வெளிய அனுப்பிச்சு விட்டுர்றா. இது நம்ம ஃபேங்குக்கும் பிடிக்கல, ஹீரோவுக்கும் பிடிக்கல. ஆனா என்ன பண்றது, இந்த சேர்மனுடைய பொண்ணு பேச்சு தானே கேட்டே ஆவணும்.
அதனால அவங்களுமே அமைதியா இருந்துர்றாங்க. இப்ப ஃபேங் வெளிய வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஹீரோயினும் என்ன பண்றாங்க, சரி எல்லாரும் மீட்டிங்ல இருக்காங்க. நம்ம சும்மா ஏதாவது வீடியோ பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, ஆஃபீஸ்ல இருக்க ஒரு சில வந்துட்டு ஃபுட்டேஜ் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவுடைய ஒரு ஸ்பீச் ஒண்ணு கிடைக்குது. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஆயி, சரி எல்லாரும் மீட்டிங்ல இருக்காங்க. நம்ம வீட்டுக்காவது போவோம்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப மீட்டிங்லாம் முடிச்சு ஹீரோ காலையில தான் வரான். ஹீரோவ பார்க்குறான் நம்ம ஹீரோயின. என்ன எப்படியும் நீ நைட்லாம் தூங்கியிருக்க மாட்ட. அந்த சேர்மனுடைய பொண்ணு திட்டினதுனால, அதனால நீ பெருசா ஒண்ணும் எடுத்துக்காதன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உன்னோட கம்பெனிய பத்தி காசிப் போயிட்டு இருக்கு இல்லையா? அத பத்தி வந்துட்டு சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த மாரி சேரிட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு திரட்டுங்க. மீடியாக்காரங்கலாம் அங்க வருவாங்க. அப்ப மீடியாக்காரங்க கிட்டலாம் உங்க கம்பெனிய பத்தி ஜஸ்ட் ரூமர் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜிஸ் கேட்டா சரியா போயிடும்னு சொல்ல, ஹீரோவுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கண்டிப்பா நான் இந்த ஐடியாவ அந்த சேர்மனோட பொண்ணுகிட்ட நான் சொல்றேன்னு சொல்ல, ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிடுறாங்க. மறுபடியுமே இப்ப மீட்டிங் நடக்குது. இப்ப ஹீரோயினோட ஐடியாவ ஹீரோ அவனோட ஐடியான்னு சொல்லிட்டு அந்த சேர்மனோட பொண்ணுகிட்ட சொல்ல, அவளுக்குமே இந்த ஐடியா புடிச்சிருக்கு. சரி ஓகே நம்ம ஒரு சேரிட்டி ஃபண்ட் மாரி திரட்டலாம். அப்ப மீடியா முன்னாடி சொல்லலாம்னு சொல்ல, ஆனா நம்ம ஃபேங்குக்கு நல்லா தெரியுது. ஹீரோ கிட்ட வந்து இந்த ஐடியா உங்களுது தானான்னு கேட்க, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இல்ல இது ஹீரோயின்து. எப்படியும் அவ ஒத்துக்க மாட்டா. அதான் சும்மா பொய் சொன்னேன்னு சொல்ல, இதுதான் ஹீரோயினுடைய நேச்சரு. இது அவளோட வேலையே கிடையாது. இருந்தாலும் பாத்தீங்களா, ஆஃபீஸ் மேல எந்த அளவுக்கு அவ வொர்க் வந்துட்டு பெரிய இதா எடுத்து பண்றான்னு சொல்லிட்டு, இதனால தான் எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஃபேங்கு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுடைய ஐடியாவ ஹீரோ சொல்லிட்டான்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா அப்பாலஜிஸ் கேட்கறது மட்டும் நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே சேர்மனோட பொண்ணுகிட்ட சொல்லல. இதனால ஹீரோயின் கோவமா இருக்காங்க. அப்பாலஜிஸ் கேட்டா தானே வந்துட்டு உங்க கம்பெனி மேல இருக்க வந்துட்டு தப்பெல்லாம் போவும் அந்த காசிப்லான்னு சொல்ல, அவ கண்டிப்பா அப்பாலஜிஸ்லாம் கேட்க மாட்டா. அவ திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோயின் இது எப்படி நீ சொல்லாம இருந்த? அவ சொன்னாலா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நீயா ஏன் சொல்றன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கோச்சுக்கிட்டு, ஹீரோ பசிக்குதுன்னு சொல்லியும் சமைக்காம போயிடுறாங்க. ஹீரோவா சமைக்க தெரியாம பாவம் காய்கறி எல்லாம் கையில வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்ப அவன் ஃப்ரெண்ட கூப்பிட்டு வெளிய இருந்து ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் புலம்பிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இந்த மாரி வந்துட்டு என்ன லவ்வரா ஏத்துக்க முடியாதா? ஃப்ரெண்டா ஏத்துக்கறாளாம்டா. எங்க அம்மா நடுவுல போட்டு கெடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் நீயாவது ஹீரோயின் கூட இருக்க. உன் லவ்வ சொல்லிடுறான்னு சொல்ல, ஹீரோ உடனே இல்லடா ஆல்ரெடி ஹீரோயினே நெறைய பிரச்சனையில இருக்கா. இதுல என் லவ்வ வேற சொல்லி பாவம் அவள கஷ்டப்படுத்த விரும்பல. நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. கோவம்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம ஹீரோ எப்படியும் சாப்பிட்டுருக்க மாட்டான்னு தெரியும். அதனால ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்ச அவனுடைய வந்துட்டு ஒரு ஹெர்பல் டீ, காஃபி மாரி ஒண்ணு இருக்கு. அத நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு போட்டு குடுத்துக்கிட்டே, நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சாரி கேட்கறாங்க கோவப்பட்டதுக்கு. இப்ப ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த மாரி வந்துட்டு நியூ இயர் வரப்போகுதுல்லம்மா, நீ வீட்டுக்கு வா உன்னோட பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோவ பாய் ஃப்ரெண்ட்ன்னு நெனச்சிட்டு இருக்காரு அப்பா. ஹீரோயினும் அதையே மெயின்டெயின் பண்றாங்க. இப்ப ஹீரோ டக்குன்னு கால வாங்கி, அங்கிள் இந்த வருஷம் என்னால வர முடியாது. நான் நெக்ஸ்ட் இயர் வரேன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின், "அட பாவி நான் ஃபோன்ல பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா எங்க அப்பா கிட்டயே நடிச்சியான்னு" சொல்ல, "பரவால்ல, பரவால்ல. நான் ஒண்ணும் நடிக்கிறதுல எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லன்னு" சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் பாவம் நம்ம லாராவுடைய பாய் ஃப்ரெண்ட் இன்னுமே அவனோட கம்பெனிக்கு இன்வெஸ்டர் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா அவன் எல்லா இடத்துலயும் ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கான். இவனுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். இப்ப போன இடத்துலயும் ரிஜெக்ட் ஆயிட்டான். பட் இது கூட அவன் இப்பதான் வந்துட்டு பாசிட்டிவா எடுத்துக்கிறான். ஓகே நம்ம நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாரா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி ஹீரோ அவனோட பார்ட்னர் கூட பேசிட்டு இருக்கான். அப்ப பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருக்கான். இது நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கல. அதனால பார்ட்னருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் லைட்டா வந்துட்டு கொஞ்சம் வாய் தகராறு மாரி ஆயிடுது. ஆனா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். பெருசா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சண்டைலாம் ஒண்ணும் இல்ல. இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவ தான் வீட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, லாரா கிட்ட இந்த மாரி நியூ இயர் வருது. நான் வீட்டுக்கு போணும். ஆனா வந்துட்டு டிக்கெட்ஸ்லாம் எதுவுமே கிடைக்கவே இல்லன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே என்னாச்சு? ஏன் டிக்கெட் கிடைக்கலையா? சரி டிக்கெட் கிடைக்கலனா என்ன? இந்த மாரி நான் உனக்கு வந்துட்டு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்து குடுக்குறேன்னு சொல்ல, காசு யாரு உங்க அப்பாவா குடுப்பாரு? அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்ல, ஹீரோ ஆனா எப்படியோ எக்கனாமிக் டிக்கெட் நம்ம ஹீரோயினுக்கு கண்டுபிடிச்சு குடுத்துட்டு, ஹீரோயின் ஹாப்பி ஆயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டொனேஷன் வந்துட்டு இது மீடியாக்காரங்கலாம் வச்சு சேரிட்டி ஃபண்ட் மாரி திரட்டிட்டு இருக்காங்க. இந்த வேலைய பாக்குறது நம்ம லாரா தான். அதாவது இந்த மேல் வேலையெல்லாம் பாப்பாங்க தெரியுமா? அதோடைய மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க ஏகப்பட்ட பணக்காரங்கலாம் வராங்க. அந்த இடத்துல இந்த சேர்மனுடைய பொண்ணு, சேர்மனு, ஹீரோவுடைய அப்பா எல்லாரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. பாவம் ஒரு ஓரமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுடைய எக்ஸ் நின்னுட்டு இருக்கான். இத பார்த்து அங்க இருக்கிற ஒரு சில பேரு, இந்த சேர்மனுடைய பொண்ணு வீட்ல இவன் கல்யாணம் பண்ணா கூட, இவன் ஏதோ சும்மா எடுபிடியா தான் சைடுல இருப்பான் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடுது. ஹீரோயினும் இந்த வந்துட்டு சேரிட்டி ஃபண்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒரு வெயிட்டருடைய ட்ரெஸ் போட்டு வந்து வெயிட்டர் வேலைய பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட நின்னு நம்ம ஹீரோ க்ளோஸா பேசிட்டு இருக்க. ஹீரோவுடைய அப்பா நம்ம ஹீரோவ பார்க்குறாங்க. நம்ம பையன்
யார் கூட நின்னு பேசுறான்? யார் இந்த பொண்ணு? அப்படின்னு அவரு வேற குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த எக்ஸுக்காரன் என்ன பண்றான், சோகமாயி வந்துட்டு ஒரு ரூம்ல குடிச்சிட்டு இருக்க. இப்ப பின்னாடியே சேர்மனுடைய பொண்ணு வந்து ஏன் இங்க தனியா இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து இந்த ஸ்பீச் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்துட்டு தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. கம்பெனிக்கு வந்துட்டு நெறைய கெட்ட பேர் வந்திருக்கு. ஸோ சேரிட்டி ஃபண்ட்ல நீங்க சேரிட்டி ஃபண்ட பத்தி மட்டும் பேசினா செட் ஆவாது. அதனால இதுல இன்டைரக்ட்டா வந்துட்டு உங்க கம்பெனியில நடந்த ரூமர்ஸ பத்தி கொஞ்சம் சாரி நோட்லாம் இருக்கு. இத பத்தி ஸ்பீச் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இப்ப உடனே அந்த எக்ஸுக்காரன், "நீ ஏன் இதெல்லாம் பண்ற?" அப்படின்னு கேட்க, "யார் கம்பெனியா இந்த உங்க கம்பெனி வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ண எங்க கம்பெனி வந்தது. அதனால அதுவும் எங்க கம்பெனி மாரி தானேன்னு" சொல்ல, உடனே வந்துட்டு இந்த சேர்மனுடைய பொண்ணுக்கு ஹாப்பி ஆயிடுது. ஓகே நான் இந்த ஸ்பீச் குடுக்குறேன்னு சொல்லிடுறா. இப்ப இந்த டக்குன்னு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன பண்றான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எப்படியும் என்னோட ஸ்டேட்டஸ் உன்னோட ஸ்டேட்டஸ் ஒத்து வர மாட்டேங்குதுன்னு எல்லாரும் பேசுறாங்க. அதுதான் நல்லதுன்னு சொல்ல, அவ எதுவுமே சொல்லாம போயிட்டு ஸ்பீச் குடுக்கறதுக்காக போயிடுறா. ஹீரோயின் எழுதி கொடுத்த ஒட்டுமொத்த டயலாக்கையும் ஒண்ணு விடாம இவ சொல்ல, அங்க இருக்கவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவ சேரிட்டி ஃபண்டுக்காக கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பப்ளிக்கா அப்பாலஜிஸ் கேட்கறாளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவளோட ஸ்பீச்ச கேட்டு கை தட்டுறாங்க. ஹீரோலாம் இவளா அப்பாலஜிஸ் கேட்டது அப்படின்னு ஷாக் ஆவ. ஹீரோயின் எழுதி கொடுத்த ஸ்பீச்ல தான் இவ நல்ல பேரே வாங்கியிருப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியும் இல்லையா? பரவாயில்ல எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. அவளோட வாயாலே அப்பாலஜிஸ் கேட்க வச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் அடுத்த நாள் ஹீரோயினோட எக்ஸ் வேலையை விடுறதுக்காக ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கான். நல்லா யோசின்னு சொல்ல, இல்ல உன்னோட லைஃபை விட்டு நான் போறது தான் பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிட. இப்ப நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு ஸ்பீச் அந்த எழுதி கொடுத்தான்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயினுக்கு நல்ல பேர் கிடைக்குது ஆஃபீஸ்ல மீட்டிங்ல. இப்ப இத பார்த்துட்டு ஃபேங் தான் ரொம்ப ஹாப்பியா வராங்க. உன்னோட மாற்றத்துக்கு யாருமா காரணம்னு சொல்ல, ஹீரோயினுடைய மூஞ்சி முன்னாடி நம்ம ஹீரோவுடைய ஃபேஸ் தான் வந்துட்டு போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோயினுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்ல ஹெல்ப் பண்றது எல்லாமே ஹீரோ தானே. இப்ப நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா டெவலப் ஆயிடுது. ஸோ ஹீரோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் போறாங்க. இப்ப அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் ஸோ நியூ இயர்க்காக அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க போல இருக்கு. ஹீரோ பெட்டி படிக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் நான் போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? உன் கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து வீட்ல குஜால் பண்ணலாம்னு நினைக்கிறியான்னு சொல்ல, ஏம்மா எத்தனை தடவை சொல்றது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதுமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சோ இப்ப நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா தான் இருக்கான். ஹீரோயின் ஊருக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸுக்கு தான் வந்திருக்கான். அங்க வேற ஒரு பொண்ணு வரா. இவன் வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே வர அப்ளிகேஷனை வாங்கிட்டு இவன் உள்ள வர, இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ஒரு பையனுக்கு டான்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்கா தொட்டு தொட்டு. இது அவனுக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. ஹீரோயின் ஊருக்கு வந்தோடனே அவங்க அப்பா கேக்குறாங்க, எங்க ஹீரோவுடைய போட்டோவை காட்டுன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் ஹீரோவுடைய போட்டோவை காமிக்காம ஆன்லைன்ல ஏதோ ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தவன் இருக்கான், அவனுடைய போட்டோவை காமிச்சு இவன் தான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். அதை நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுத்தா என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா என்னோட வீட்டில் வந்து நடிக்க முடியுமா, என் கூட ஊருக்கு வரியா நீயே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டை கேட்க, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை போயிட்டு சமாதானப்படுத்துறதுக்காக போறான். அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனா இவன் எப்படி எப்படியோ சொல்லி கொஞ்சம் அம்மாவை வந்துட்டு ஒத்துக்க வச்சுக்கிறான். இப்போ ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்காக இவ கூட்டிட்டு போட. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய அம்மா அப்பா வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இவகிட்ட சரியா பேசுறது இல்லை போல இருக்கு. இவளுடைய அக்காவும் அவளோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் செம்ம பெரிய பணக்காரன் போல இருக்கு. அவன் வந்துட்டு நல்லா விலை உயர்ந்த கிஃப்ட் கொடுக்க, ஐயோ நம்ம எதுவும் கிஃப்ட் வாங்கிட்டு வரலையேன்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினைக்க, ஆனா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இவன் தனியா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு ஆல்ரெடி. ஸோ இவளோட அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்க, ஸோ அந்த பொண்ணே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்துட்டு நான் சொல்றதுக்கு முன்னாடி கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்குன்னு சொல்ல, நான் அவனோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ தான் நினைக்கிறேன், ஆனா நான் நினைக்கல, நான் உண்மையா தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, அதுக்குள்ளே இவளுடைய அம்மா வந்து என்னோட மருமக பையன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நீ கொஞ்சம் வெளியே போமான்னு சொல்ல. ஸோ இப்போ உடனே வந்துட்டு இவ வெளியே வந்து உங்க அப்பாவை பார்க்க, அப்பா அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு, எதுவுமே சொல்லாம என்ன நினைச்சிட்டு இருக்காரோ ஒன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்க, இன்னொரு பக்கம் அந்த புது பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஹீரோக்கு கால் பண்ணி உன் வீட்டுக்கு வெளியே தான் நான் இருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு நியூ இயர் டைம்ன்றதுனால டாக்ஸி எதுவும் கிடைக்கல, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், நான் உன் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்க, ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹீரோ முடியாதுன்னு தான் சொல்றான். ஆனா இவர் ரெஸ்ட் ரூம்னு கேட்டதுனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு கூப்பிட, ஹீரோயின் வீட்டுல இல்ல அப்படின்னு தெரிஞ்சோனே எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறியான்னு கேட்க, ஹீரோ ஃபர்ஸ்ட் எனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு தான் சொல்றான். கஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல சமைச்சு கொடுன்னு சொல்ல, கஞ்சியவே நம்ம ஹீரோ சமைச்சு கொடுக்க அவ மேலையும் கீழையும் பாக்குறா. ஸோ இப்போ அவ வந்து பாத்தீங்கன்னா கஞ்செல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நைட்டு அங்கேயே தங்குறத பத்தி சொல்ல, ஹீரோ நானே உன்னை ட்ராப் பண்ணிட்டு வரேன் முதல்ல கிளம்பு அப்படின்னு அந்த பிள்ளையை கிளப்பிட்டு இருக்க. கரெக்டா நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோ கரெக்ட்
கரெக்ட்டா ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோயினுக்கு விஷ் பண்ண, ஹீரோயின் என்ன உன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்கியான்னு சொல்ல, ஹீரோ மறுபடியும் எத்தன தடவமா சொல்றது, எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இல்லம்மான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இந்த மாரி சொல்றத அந்த புது பொண்ணு கேட்டுர்றா. இப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஃப்ரண்ட் சீட்ல உட்காராத, பேக் சீட்ல உட்காருன்னு சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோ எப்பயுமே ஹீரோயின தான் ஃப்ரண்ட் சீட்ல ஏத்துவான் போல இருக்கு. ஸோ இங்க ஹீரோயினுடைய அப்பாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. உனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல கரெக்ட்டா? அந்த பையன் யாரு? ஒழுங்கா உண்மைய சொல்லு. அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா நீ அவனுக்கு தானே ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருப்ப. நியூ இயர் விஷ் பண்றதுக்குன்னு சொல்ல ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அவன் என்னோட ரூம்மேட் பான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த ரூம்மேட்டுக்கு உன் மேல லவ்வுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அவன் உனக்கு கரெக்டா நியூ இயர் அப்ப கால் பண்ணியிருக்கான். பசங்க இப்படிதான் அவங்களுடைய லவ்வை வந்துட்டு காமிப்பாங்க. ஸோ அந்த பையனை முடிஞ்ச அளவுக்கு நீ டேட் பண்ண வந்துட்டு பாரு. அந்த பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்னதை யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த புது பொண்ணு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறா ஹீரோ கிட்ட. ஆனா நம்ம ஹீரோவா எனக்கு வேற பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் இன்னும் அந்த அந்த பொண்ணு கிட்டே சொல்லல, அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னோட வழியில் தலையிடாதமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடுது ஹீரோ ஹீரோயினை தான் லவ் பண்றான்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோயினுக்கும் அவங்க அப்பா சொன்னதான் ஞாபகம் வருது. ஹீரோ பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப 2-3 நாள் கழிச்சு ஹீரோயின் வரலன்னோனே ஹீரோ எப்ப வருவ எப்ப வருவேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக ஸோ வந்துட்டு லவ்வர்ஸ் டேக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாங்கலான்னு வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் என்ன எனக்காக ஏதாவது பூ வாங்க போறியான்னு சொல்ல ஹீரோ கையில் ரோஸ் தான் வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் இப்படி கேட்டவுடனே டக்குனு ஹீரோ கட் பண்ணிடுறான். சரி சரி நீ வரப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ரோஸ் கொடுத்தா டேரெக்டாக நான் லவ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கண்டுபிடிச்சிடுவா. அதனால இன்டெரக்டாக வேற ஏதாவது ஃப்ளவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஃப்ளவர் இது செடியவே நம்ம ஹீரோ வாங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு ரிட்டர்ன் ஊருக்கு வரக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப சோகமாக இருக்கா. தன்னோட அப்பா அம்மா தன் மேல பாசமே வச்சிடலன்னு சொல்லிட்டு சோகமா இருக்க. உடனே இவன் ஒரு ஹெட்ஃபோனை கொடுத்து இந்த வீடியோ இது ஆடியோ கேளுன்றான். இவளோட அம்மா சொல்லியிருப்பாங்க என் பொண்ணை நீ லவ் பண்றியாப்பா, என் பொண்ணு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா, அவளை நீ நல்லபடியாக பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே அவங்க பாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கல போல இருக்கு. ஸோ அதோடைய வந்துட்டு ஆடியோவை அவன் சேவ் பண்ணி வச்சு இவகிட்ட காமிக்க இவ வந்துட்டு செம்மையாக எமோஷனல் ஆகிடுறா. இவன் தான் கொஞ்சம் எமோஷனல் சப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு போகிறான் போல இருக்கு. அந்த செடியை பார்த்துக்க முடியாதுன்னு அந்த பார் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்லிட்டு ஹீரோயின் வர டைம் கரெக்டாக வீட்டில் வந்து வச்சிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வரேன்னு அவங்க அப்பாவை போய் பார்க்குறான். புது ப்ராஜெக்ட்டுக்காக இன்வெஸ்டர் நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்காமல இருக்கு. ஹீரோவுடைய அப்பா நான் வேணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நீ எப்பயும் போல சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே என் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு கொஞ்சம் ஆப் டெவலப்மெண்ட்ஸு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்கு போல இருக்கு. அந்த வேலை எல்லாத்தையுமே நம்ம லாராவுடைய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கொடுக்குறான். இந்த மாதிரி நீ ஹீரோயினோட ஃப்ரெண்டோட லவ்வரு அப்படின்லாம் நான் இதை தரல, நீ கண்டிப்பாக இதுக்கு கேப்பபிலிட்டி அப்படின்னு தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இப்போ லாராவுடைய பாய் ஃப்ரெண்ட் கரெக்டாக அவங்க அப்பா இவர் தானேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட ஹீரோ உடனே ஓ நீ கண்டுபிடிச்சிட்டியா சரி ஓகே நீ இதை வந்துட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கோ வெளியாட்டியும் சொல்லாத அப்படின்னு சொல்ல லாராவுடைய பாய் ஃப்ரெண்டும் செம்ம ஹாப்பி ஆயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு இவனுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு லாரா கிட்ட சொல்லி செம்மையாக ஹாப்பி ஆயிட்டு லாராவை கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுறானே பாவம். அப்படியே வந்துட்டு அந்த சீன் கட் ஆகி ஹீரோயின் ஊருக்கு வந்துட்டாங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளவர் இது அந்த செடியை வந்துட்டு வீட்டில் வைக்க சொல்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு வர டைமு ஹீரோயினுடைய ஸ்லிப்பர் போட்டிருப்பாப்பில் இருக்கு. ஸ்லிப்பர் அங்கே இங்கன்னு கலைஞ்சிருக்கிறது ஹீரோயின் பார்த்துட்டு எந்த பொண்ணு இங்கே வந்தா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து குஜால் பண்ணியான்னு கேட்க எத்தனை தடவை சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் ஃப்ரெண்டு வந்தா உனக்காக வந்துட்டு பூத்தொட்டி வாங்கினேன் அதை வைக்கிறதுக்காக வந்துட்டு போயிருப்பான்னு சொல்ல ஹீரோயின் ஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத்தொட்டி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போறாங்க. அப்புறம் என்ன இப்போ இந்த ஹீரோயின் இல்லாத கொஞ்ச நாள்ல நம்ம ஹீரோவும் லைட்டா சமைக்க கத்து இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோவே சமைச்சு ஹீரோயின் கிட்ட கொடுக்க அதுல கொஞ்சம் உப்பு இல்ல போல இருக்கு. சாப்பாட்டுல உப்பு மட்டும் இல்ல சார் நான் போய் உப்பு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிச்சனுக்குள்ள போவேன். அங்க ஒரு முடி இருக்குமா, இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பாகி டே என்னடா முடியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே கேட்க இப்படியே இந்த பாட்டு இதோட முடியுது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை see you.